ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னைக்கு இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னா 21/11/2025 அன்னைக்கு தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா 11/12/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். 21/11/2025 நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. என்ன மாதிரியான போஸ்ட்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜியன் கேட்டிருக்காங்க. அதாவது ஜெனரல்ல மொத்தம் 1100 நபர்கள் வந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் சர்ஜியன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுதியாக இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ண பாருங்க. கேட்டகரி வைஸ் வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ, ஜிடி எவ்வளோ, பிசி எவ்வளோ, எம்பிசி எவ்வளோ, எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ அப்படின்றது கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இந்த பேராவை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னைக்கெல்லாம் முக்கியமான தேதி இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட்டிபிகேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்தது. அதாவது 21/11/2025 அன்னைக்கு தாங்க இந்த உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தது. இந்த அப்ளிகேஷன் நீங்க ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 11/12/2025 தாங்க லாஸ்ட் டேட்டு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது அந்த சிபிடின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாமுக்கான தேதி வந்து இன்னும் அறிவிக்கல, பொறுமையா நாங்க சொல்லுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 22ல வந்து பே ஆஃப் ஸ்கேல் இருக்க போகுதுங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 ரூபாயிலேருந்து 2,05,070 ரூபாய் வரைக்கும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரியா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. போக போக வந்து உங்களுக்கு சேலரி வந்து பேஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்றி கொடுப்பாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன்ல எப்படி வரப்போகுது, பிசிக்கல் டேபிள்டு பர்சனுக்கு என்ன ஏது அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீட்டெயிலும் கிளியரா கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துட்டாங்க. அவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் வந்து 37 வயசு மேக்ஸிமமா இருக்கணும்ட்டாங்க. அடுத்து பிசிக்கல் டேபிள் பர்சன் வந்து 47 வந்து மேக்ஸிமமா செட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொன்ன பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டி எம்பிசி பிரிவினர்களுக்கு அவங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே போகக்கூடாதுங்க. அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும்ன்றதையும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அவங்க எல்லாம் விட்டுடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜியனுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி கண்டிப்பா நீங்க முடிச்சிருக்கணுங்க. அந்த டிகிரி இல்லாத நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதையும் இவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும், பூட்டான்ல இருக்கிறவங்க, நேபாளில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஏது, தமிழ்நாடு இருக்கிறவங்களுக்கு அப்படி எல்லாமே 1 by 1 டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த லாங்குவேஜில் வரப்போது, எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் என்னன்றது அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 hour நடக்க போது. மேக்ஸிமம் மார்க் 50 மார்க் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர்கள் வந்து 40 மார்க்கும், அதர்ஸும் 40 மார்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிபிடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தாங்க இருக்க போகுது. 2 மணி நேரம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 30 மதிப்பெண் மினிமம் எடுக்கணும். அதர்ஸ் வந்து 35 மார்க் வந்து நீங்க எடுத்தா போதுமானதுங்க. இந்த இதுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த மெடிக்கல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தாங்க இருக்கும். நீங்க வந்து மொத்தம் 100 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எழுதிக்கிறது தான் இருக்கும். பிடபிள்யூ பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க டிசேபிள் பர்சனுக்கு. அதையும் நீங்க வந்து இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டி பார்த்தவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், எவ்வளவு என்னன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 மாவட்டங்கள்ல எக்ஸாமினேஷன் சென்டர் நடக்க போகுதுங்க. எங்கெங்க என்னன்றது அதை நம்ம வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா மொத்தமா 38 மாவட்டம் போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நான் சிம்பிளா சொல்லிடுறேங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முதல் தமிழ் டெஸ்ட் எழுதணும். அதாவது எஸ்எஸ்சி லெவல்ல தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. 40% மார்க் எடுத்தா போதுமானதுங்க, நீங்க பாஸ் ஆயிடலாம். இந்த மார்க் ரேட்டிங்க்கு கவுண்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம பாஸ் ஆனவங்க மெயின் சப்ஜெக்ட் பேப்பர்ல கரெக்ட் பண்றதுக்கு எலிஜிபிள்ங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மெயின் கம்ப்யூட்டர் சிபிடி டெஸ்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய மார்க்கு பிளஸ் கோவிட் டியூட்டி இன்சென்டிவ் மார்க் இருந்தால் போதுங்க.
இதை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் செலெக்ஷன் வரும் அது இருந்தாலே உங்களுக்கு நீங்க வந்து ஃபைனல்ல செலக்ட் ஆகி உங்களுக்கு செலெக்ஷன்ல நீங்க ரிசர்வ் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்வேஷன் ரூல்ஸ் ஃபாலோவும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்க அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கொண்டு போய் நீங்க ஷோ பண்ணணுங்க. இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூ எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இந்த சிபிடிஏ முடிஞ்சதுனாலே வேலை முடிஞ்சுது, அவ்வளவுதாங்க. நீங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நீங்க பயந்துக்க தேவையில்லை. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சார்ஜ் என்ன ஏதுன்னு. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி இருந்ததுன்னா எஸ்டி இந்த பீப்புள்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணா போதும். அதை கேட்டகரி இருக்கிறவங்க 1000 ரூபா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணுங்க. இந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணிக்கணும். அப்ளிகேஷனும் ஆன்லைன்ல தான் போட்டுக்கணும். ஸோ நீங்க யாருமே வந்து இந்த பேமெண்ட்டை வந்து ஆஃப்லைன்ல பண்ண வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ரொம்ப முக்கியமா இருக்கணுங்க. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுங்க. ஏன்னா இந்த எம்ஆர்பில இருந்து உங்களுக்கான டீடைல் மெசேஜ் எல்லாமே வந்து இந்த மொபைலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாருங்க. இன்னொன்னு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, யாருமே நீங்க வந்து உடைய சர்டிபிகேட் காப்பீஸ இல்ல பிரிண்ட் அப்ளிகேஷன் எம்ஆர்பிக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ராங் டீடைல் ஏதாவது கொடுக்குது, இன்கரெக்ட் டீடைல்ஸ் ஏதாவது நீங்க என்ட்ரு பண்றீங்க, அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சர்டிபிகேட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெளிவா கொடுத்துட்டாங்க. நீங்க செலக்ட் ஆனதும் உங்களுக்கான ஹால் டிக்கெட் இந்த வெப்சைட்லயே நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதாவது www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெயில் மற்றும் எஸ்எம்எஸ் மூலியமாவே அவங்க வந்து சொல்லிடுவாங்க, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான இன்டிமேஷனை கொடுத்துருவாங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா எங்க இருக்கு என்ன ஏதுன்னு நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்க நேர்ல போய் பார்க்கறதுக்கும் பார்த்துக்கலாங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. மெயினா வந்து படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம எலிஜிபிள் ஆகணும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் அனெக்ஸரும் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும். நான் சொல்றதையும் தாண்டி இன்னும் அதுல நிறைய டீட்டெயில் இருக்கும். அது எல்லாமே நீங்க 1 by 1 படிச்சு பார்த்துட்டு பொறுமையா நீங்க வந்து அப்ளை பண்ண பாருங்க. வேற ஏதாவது இந்த இது அப்ளை பண்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்ன ஏது ஃபில் பண்றது ஏதாவது தெரியலன்னா அதை நான் உங்களுக்கு உங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்மோஸ்ட் இதை அப்ளை பண்றவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியலனாலும் நான் வந்து கிளியர் பண்றேன். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஆர்பில இருந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த அசிஸ்டன்ட் சர்ஜியனுக்காக. ஸோ அவங்க வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கு பாருங்க. ஏன்னா இன்டர்வியூ கிடையாது, உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் நீங்க வந்து சிபிடி எதுனா போதுமானது, நீங்க வந்து பாஸ் ஆயிடலாங்க. ஸோ இது வந்து முழுக்க இது மெடிக்கல் ஓரியன்ட் ஜாப்ன்றதுனால நீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண போறீங்க, வேற யாரும் இதுல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.